முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மும்மொழிக் கொள்கை தொடர்பாக கடிதம் எழுதியிருக்கிறார். முதலமைச்சர் இந்த இருமொழிக் கொள்கை தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை கூறி வரக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் தமிழகத்தில் இருமொழிக் கொள்கைதான் என்கின்ற கருத்தில் வைத்திருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சருக்கு மத்திய கல்வி அமைச்சர் இது தொடர்பாக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். மும்மொழிக் கொள்கை என்பது தொடர்பாகவும் புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழிக் கொள்கை பின்பற்றப்படுகிறது தொடர்பாக இருக்கக்கூடிய விவரங்களை சேர்த்து கடிதம் அனுப்பியிருக்கிறார். கல்வியில் அரசியலை புகுத்த வேண்டாம் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். முதலமைச்சர் அண்மையில் பிரதமருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். அதில் தமிழகத்திற்கு வரவேண்டிய கல்வித் தொகை 2000க்கும் அதிகமான கோடி நிதியை உடனடியாக விடுவித்திட வேண்டும் என்றும் கல்வியில் அரசியலை புகுத்த வேண்டாம் என்றும் கோரிக்கை வைத்திருந்தார். அதை மையப்படுத்தி மீண்டும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழக முதலமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டு கல்வியில் அரசியலை புகுத்த வேண்டாம் என்று எழுதியிருக்கிறார். மும்மொழிக் கொள்கை தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீண்ட கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அதில் குறிப்பாக கல்வியில் அரசியலை புகுத்த வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். பாஜக ஆளாத மாநிலங்களும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டுள்ளன என்றும் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டிருக்கிறார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நிதியை விடுவிப்போம் என்று காசி தமிழ்ச்சங்கமம் மாநாட்டில் கலந்து கொண்ட மத்திய கல்வி அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது, தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கப்படாத கேள்வி எழுப்பப்பட்ட போது அது தொடர்பாக விவரங்களை அவர் கூறினார். அதில் குறிப்பாக மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் உடனடியாக நிதி விடுவிக்கப்படும், இது இந்த சட்ட திட்டத்தில் இருக்கிறது என்று கூறப்பட்டிருந்தார். அவர் கூறியிருந்த சூழ்நிலையில் எந்த சட்டத்தில், எந்த அரசியலமைப்பு பிரிவில் இது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது என்று மீண்டும் கேள்விகள் தமிழக அரசின் சார்பில் வைக்கப்பட்டது. இது நீண்ட ஒரு நெடிய விவாதமாக மாறியிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கை தொடர்பான விவாதங்கள் ஆங்காங்கே இருக்கின்றன. நேற்று பல்வேறு பகுதிகளிலிருந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்ததையும் பார்க்கணும். சென்னையில் தமிழ் வாழ்க என்று போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. இருமொழிக் கொள்கைதான் எங்களது நிலைப்பாடு என்று ஆளும் திமுக அரசும் எதிர்க்கட்சி அதிமுகவும் பல்வேறு கருத்துக்களை கூறி வரக்கூடிய நிலையில் இருமொழிக் கொள்கை தொடர்பாக இருக்கக்கூடிய விவரங்களை முதலமைச்சர் உட்பட பல்வேறு அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் மும்மொழிக் கொள்கையினுடைய தேவை என்ன என்பது தொடர்பாக பாஜக தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதில் கல்வியில் அரசியலை புகுத்த வேண்டாம் என்றும் கூறியிருக்கிறார். குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்களும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டுள்ளன என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பல்வேறு இடங்களில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மும்மொழி கற்றுக்கொள்வதற்கான தேவை என்ன, அவசியம் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து வருகிறார். பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் தமிழகத்தில் இதை கூறி வருகிறார்கள். பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்திலும் அவர்கள் இதை குறித்து பேசி வரக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு எதிர்ப்பு ஒருபுறமும் ஆதரவு வேண்டும் என்று மற்றொரு புறமும் ஒருங்கே இங்கிருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கின்ற போது முதலமைச்சருக்கு தர்மேந்திர பிரதான் கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதில் கல்வியில் அரசியலை புகுத்தாதீர்கள் என்றும் புதிய கல்விக் கொள்கையில் எந்த மொழியையும் திணிக்க வேண்டிய அவசியமில்லை, 3வது மொழியை படியுங்கள் என்று மட்டும்தான் கூறுகிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். எந்த மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், அது திராவிட மொழிகளோ அல்லது மற்ற மொழிகளையோ கற்றுக்கொள்வதற்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு, குறிப்பாக அரசு மற்றும் அரசு சார்ந்திருக்கக்கூடிய பள்ளி மாணவியர்களுக்கு இது ஒரு பெரும் வாய்ப்பாக இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கடிதம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த கடிதத்தில் பாஜக ஆளாத மாநிலங்களும் இந்த மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றன, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றன என்றும் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கல்வியில் அரசியலை புகுத்தாதீர்கள் என்று குறிப்பிட்டு அந்த கடிதத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பல்வேறு கருத்துக்களையும் முன்வைத்திருக்கிறார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் மும்மொழிக் கொள்கையை மற்றும் எந்த மொழியையும் திணிக்கவில்லை என்றும் பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் குறிப்பிட்டு கடிதத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். புதிய கல்விக் கொள்கையில் எந்த மொழியையும் திணிக்கவில்லை என்றும் அப்படி திணிக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். மும்மொழிக் கொள்கை தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் அனுப்பியிருக்கிறார். அண்மையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமருக்கு கல்வி நிதியை, சமக்ரா சிக்ஷா அபியான் உள்ளிட்ட இந்த கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும் என்று கோரி கடிதம் அனுப்பியிருந்தார். அதற்கு தற்போது மத்திய கல்வி அமைச்சர் பதிலளித்திருக்கிறார். புதிய கல்விக் கொள்கையில் எந்த மொழியையும் திணிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் திராவிட மொழிகள் அல்லது மற்ற மாநிலத்தினுடைய மொழிகளை கற்றுக்கொள்ளலாம் என்றும் அரசு மற்றும் அரசு சார்ந்திருக்கக்கூடிய பள்ளியின் மாணவியர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இருமொழிக் கொள்கைதான்
பிரதானமானது இருமொழியே எங்களுக்கு போதும், தாய்மொழி உள்ளத்திற்கும் உலகிற்கு ஆங்கில மொழி என்றும் எதிர்க்கட்சி உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினரும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் இந்த கருத்துக்களை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் தமிழக முதலமைச்சருக்கு மத்திய கல்வி அமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படவிருக்கிறது. அரசியல் மனமாச்சரியங்களை கடந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்க தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியிருக்கிறார். இதில் எந்த மொழியையும் திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதலான விவரங்களுடன் செய்தியாளர் காவியா இணைப்பில். உங்கள் விவரம் காவியா. வணக்கம் கோபால். தற்போது இந்த மும்மொழி கொள்கை விவகாரமானது அரசியல் களத்தில், தமிழ்நாடு அரசியல் களத்தில் பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் மத்திய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் இது தொடர்பாக தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். முன்னதாக மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என பிளாக்மெயில் செய்வதை தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் கூறியிருந்தார். அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கடந்த 15ஆம் தேதி காசி தமிழ்ச்சங்க மாநாடானது நடைபெற்றது. அப்போது புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள மறுப்பதால் 2152 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க சட்டத்தில் இடமில்லை எனவும் தமிழ்நாடு அரசு இந்திய அரசமைப்புக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். அதாவது PNC பள்ளிகள் மட்டுமல்ல, பல்வேறு பிரச்சனைகள் இதற்கு காரணம். அரசியல் காரணங்களுக்காகவே அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கின்றனர். தமிழ்நாடு மக்களின் நலன்களை அவர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை. ஒட்டுமொத்த நாடும் தேசிய கல்விக் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட போதும் தமிழ்நாடு அரசு மட்டும் ஏன் ஏற்க மறுக்கிறது என அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். தொடர்ந்து அவரது இந்த கருத்தானது பல்வேறு அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு தமிழ்நாடு அரசியல் கட்சிகள், அதே போன்று எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். இது தொடர்பான விவகாரத்தில், அதாவது மும்மொழி கொள்கை தொடர்பான விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருவருக்கிடையே நேற்றைய தினம் கருத்து மோதல் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தற்போது மும்மொழி கொள்கை தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் கல்வியில் அரசியலை புகுத்த வேண்டாம் எனவும் பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டுள்ளன எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். புதிய கல்விக் கொள்கையில் எந்த மொழியையும் திணிக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் அவர் தற்போது விளக்கமளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று புதிய கல்விக் கொள்கையை குறுகிய பார்வையுடன் மற்றும் அரசியலாக பார்ப்பது பொருத்தமற்றது எனவும் அவர் விளக்கமளித்திருக்கிறார். அரசியல் மனமாச்சாரியங்களை கடந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்க தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தி இருக்கிறார். அதே போன்று இந்தி மொழியை திணிக்கும் எண்ணம் மத்திய அரசுக்கு துளியும் இல்லை எனவும் அவர் தற்போது விளக்கமளித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் நலன் கருதி தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தற்போது தனது கடிதத்தில் வலியுறுத்தி இருக்கிறார். அண்மை விவரங்களுக்கு நன்றி.